ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். தான் அம்மாவுடைய ஆசை என்ன அப்படின்றத பரணி மூலமாக சண்முகம் தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அந்த சவுந்தரபாண்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வீராவை நான் மருமகளாக அனுப்ப மாட்டேன் அப்படின்றதுல சண்முகம் உறுதியாக இருக்காரு. அப்போது உன்னுடைய ஆசையும் கிடையாது, என்னுடைய ஆசையும் கிடையாது. உங்கள் அம்மாவுடைய ஆசை என்னவாக இருந்தாலும் உங்கள் அம்மா ஆசையை நீ நிறைவேற்றி தான் ஆகணும்னு வைகுண்டம் பரணி 2 பேருமே பேசுகிறாங்க. அப்போது பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறது, கோபத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்க முடியாது. ஆனால் சமாதானமாக போனோம்னா நம்ம நினச்ச காரியத்தை செய்து முடிக்கலாம். அப்பா கிட்டே நேரடியாக நீ பேசினோம்னா அவருடைய சம்மதத்தோட வீராவை அந்த வீட்டுக்கு நம்ம மருமகளாக அனுப்பி வைக்கலான்னு பரணி சொன்னதை கேட்ட சண்முகம் ஓகே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்ட வீரா எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு பயங்கர கோபத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வந்துச்சுன்னு வைகுண்டம் ஒரு பக்கம் வீராவை பார்த்து கேட்க, ஏன் அண்ணன் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சோ அவமானப்படவோ கூடாது, அதுவும் எனக்காக கூடவே கூடாது அப்படின்ட்டும். அவங்க போனால் மாமா சும்மா இருப்பாரா, அண்ணனை அவமானப்படுத்துவார், அந்த அவமானத்தில் நான் அங்கே மருமகளாக போக மாட்டேன்னு வீரா ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, சுமார் அவனே வந்து பேசுகிறேங்கிற பொழுது நீ எதுக்காக இப்போ குதிச்சுட்டு கிடக்குறான்னு வைகுண்டம் வீராவை திட்ட, சண்முகமும் ரெடி ஆகிட்டாங்க, இப்போவே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்நேரத்துலையா அப்படின்னு பரணி ஒரு பக்கம் கேட்க, நல்ல விஷயத்தை பேச கால நேரம் ஏதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. வெளியில் கதவை தட்டுற சத்தம், யாருன்னு இங்கே முத்துப்பாண்டி தான் கதவை திறந்து பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நிற்கிது. ஸோ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சவுந்தரபாண்டி கிட்டே பேசணும்னு சொல்ல சவுந்தரபாண்டியை கூட்டிகிட்டு வராங்க. சவுந்தரபாண்டி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ஹாலில் கூடியிருக்கு. அப்போ தான் சண்முகத்துடைய விருப்பம் என்ன அப்படின்றத சவுந்தரபாண்டி கிட்டே சொல்கிறாங்க. இது மாதிரி வீராவை சிவபாலனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்குறேன்னு அத்தை வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பேச வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஏற்கனவே என்னுடைய 3 மக்களில் 2 பேரும் உன் வீட்டு பக்கம் இழுத்துட்டேன், லாஸ்ட்டாக இருக்கிறது அவன் மட்டும்தான், அவனையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு கடைசி காலத்தில் நான் என்ன அனாதையாக நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக தானே நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் கண்டபடி பேச, கோபம் வந்த வீரா, இனிமே என் அண்ணனே சம்மதிச்சாலும் ஏன் நீங்களே சம்மதிச்சாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் வரவே மாட்டேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நாம் நினச்சது நல்லபடியாக நடந்துருச்சுன்ற சந்தோஷத்தில் சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் நிற்க, மறுநாள் பார்த்திங்கன்னா வைஜெயந்தி சண்முகம் வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்குறாங்க. அதாவது வீராவை என் பையனுக்கு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க, இப்போ என்னென்னா அந்த சவுந்தரபாண்டி வீட்டில் போய் நைட்டோட நைட்டாக சம்மந்தம் பேசியிருக்கீங்க, இதில் என்ன நியாயம் இருக்குன்னு வைஜெயந்தி ஒரு பக்கம் சண்முகத்துக்கிட்ட கேட்க, அப்போது சண்முகம் சொல்கிறாரு, இல்லை இது எங்கள் அம்மாவுடைய ஆசை, இப்போ தான் எனக்கே தெரிய வந்தது, அதனால தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, பத்திரிக்கை மட்டும்தான் இன்னும் நான் கொடுக்கல, மற்றபடி எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டேயும் என் பையனுக்கு இவங்க தான் பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி ஒரு பக்கம் நியாயம் கேட்க, சண்முகம் என்ன பதில் சொல்ல போகிறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சண்முகம் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வீராவை மருமகளாக அனுப்ப மாட்டேன் அப்படின்ற முடிவில் இருந்தாங்க. அதுக்கு தகுந்தபடி சவுந்தரபாண்டியும் பேசியிருப்பாங்க, வீராவுடைய முடிவும் அதுதான். ஸோ அந்த இடத்துல இனி கௌதமுக்கு தான் வீரா அப்படின்றத இங்கே சண்முகம் வாக்கு கொடுத்துருவார். ஸோ வைஜெயந்தி கௌதம் இவங்க 2 பேரும் எதுக்காக வீராவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற உண்மை சண்முகத்துக்கு தெரிய வந்தால் அவங்களுடைய மனசு மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.